யாரும் வேணும்னா கேளு recording. நான் யூடியூப்ல கூட போட்டு வச்சுக்கிறேன். ரைட். ஒரு கார்பன் டைரக்டா ஒரு கார்பன் கூட சேர்ந்திருக்கா அந்த பொசிஷனுக்கு பேர் வந்து பிரைமரி கார்பன். அதுல ஒரு OH இருந்துச்சு அப்படின்னா அது பிரைமரி ஆல்கஹால். இதோ இங்க கொடுத்திருக்கான். இப்ப இந்த கார்பன் டைரக்டா அடுத்து ரெண்டு கார்பன் கூட சேர்ந்திருப்பான், டைரக்ட் கனெக்ஷன். அதுக்கு அடுத்து யார் இருந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப இவனை என்ன சொல்லணும் அப்படின்னா செகண்டரி கார்பன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு கார்பன் டைரக்ட் அட்டாச்மெண்ட் வித் மூணு கார்பன். அவன் 1000 கார்பன் கூட இவன் அடுத்து சேர்ந்திருந்தாலும் டசன்ட் மேட்டர். இவனை மட்டும் பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் பாரு. இப்ப இந்த கார்பன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவார்டினரி கார்பன், சாரி டெர்சரி கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெர்சரி கார்பன். இந்த எல்லா கார்பனும் என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா பொதுவா இவங்க எல்லாமே sp3 கார்பன். இந்த OH அட்டாச் இருக்க கார்பன் வந்து sp3 கார்பனா இருப்பான்டா பக்கல்ஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து வந்தீங்கன்னா அல்லைலிக், பென்சைலிக், வினைலிக். இந்த மூணு பேரும் செப்பரேட்டடா ஏரியா. சார் குவார்டினரி பத்தி நீங்க மேல பேசவே இல்லை. குவார்டினரி கார்பன் 4 வேலன்சி தான் அந்த கார்பனுக்கு போட முடியும். இதுக்கப்புறம் இதுல நம்ம ஆக்சிஜனை வந்து உட்கார வைக்க முடியாது OH. அதனால இதை பத்தி பேசவே இல்லை. அடுத்து இங்க வந்தீங்கன்னா அந்த அல்லைலிக் ஒரு டபுள் பாண்ட் கார்பனுக்கு அடுத்த பொசிஷன் தான் அல்லைலிக். இதுதான் அல்லைலிக் பொசிஷன். இந்த இடத்துக்கு பேரு அல்லைலிக் பொசிஷன். அதுல ஒரு OH இருந்துச்சுன்னா அல்லைலிக் ஆல்கஹால். இப்ப அதுவே அந்த கார்பன்ல இன்னொரு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. ஆல்ரெடி இங்க ஒரு கார்பன், இப்ப இங்க ஒரு கார்பன். அப்ப இது செகண்டரி கார்பன். அப்ப செகண்டரி அல்லைலிக் ஆல்கஹால். இப்ப அதுலயே பாத்தீங்கன்னா 1 2 3 அந்த கார்பனுக்குள்ள 3 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு டைரக்டா. அப்ப இது டெர்சரி அல்லைலிக் ஆல்கஹால். சோ இதுவும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாருங்க அந்த அல்லைலிக் கார்பன் எல்லாமே சிங்கிள் பாண்டா தான் இருக்கு. அப்ப இது எல்லாமே sp3 கார்பன். எல்லாமே sp3 கார்பன். அந்த அல்லைலிக் பொசிஷனை தான் டார்கெட் பண்றோம். அடுத்து பென்சைலிக், பென்சீனுக்கு அடுத்த கார்பன் அப்படின்னு சொல்லியிருப்போம். பென்சீனுக்கு அடுத்த கார்பன் இந்த மாதிரி ஆட் ஆயிருக்கணும் வெளியே. இந்த இடத்துக்கு பேர் வந்து பென்சைலிக் கார்பன். இந்த கார்பனும் sp3 ஹைபிரிடைசேஷன்ல தான் இருப்பான். sp3 ஹைபிரிடைசேஷன் தான் இருப்பான். இதுல ஒரு OH ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா sp3 கார்பன், அதாவது பென்சைலிக் பொசிஷன் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். இது பிரைமரி. ஒருவேளை இதுல இன்னொரு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொரு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அது செகண்டரி பென்சைலிக். இன்னொன்னு அட்டாச் பண்ணா இது டெர்சரி பென்சைலிக். இந்த மாதிரி உங்களுக்கு மாறும். அடுத்து கவனிச்சிங்க அப்படின்னா வினைல். வினைலும் அப்புறம் வந்து ஃபினைலும் ரெண்டு பேர் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ இங்க பாருங்களேன். இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாண்ட் கார்பன் CH2 டபுள் பாண்ட் CH. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இது வந்து வினைலிக். இதுதான் வினைலிக் கார்பன். ஓகேவா? இந்த இடத்துல என்ன சொல்ல ஒரு OH போட்டோம்னா ஓகே, இது வந்து வினைல் ஆல்கஹால். இந்த பர்டிகுலர் கார்பன் இருக்கான்ல இவன், இவன் வந்து sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருப்பான். sp2 ஹைபிரிடைசேஷன். அடுத்து நமக்கு ஃபீனால், டைரக்டா ஃபீனால்ல போய் மோதிரம். ஃபீனாலை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க இந்த இடத்துல பென்சீன்ல டைரக்டா அட்டாச் ஆகும். எங்க வேணா அட்டாச் ஆயிருக்கலாம். நான் சும்மா அந்த கார்பன் வாட்டமா இருக்கேன்னு போடுறேன். பென்சீன்ல டைரக்டா அட்டாச் ஆயிருக்கணும். என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபீனால் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? சோ இவனும் பாத்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைஸ். sp2 ஓகே. இவனும் என்ன அப்படின்னா sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். இது ரெண்டு டிஃப்ரெண்ட். இப்போ அதே மாதிரி எப்படி ஆல்கஹால் பாத்தீங்களோ அதே மாதிரி ஃபீனால்ஸ் பாருங்க. மோனோஹைட்ரிக் ஒண்ணுதான் இருக்கு. இது வந்து மோனோஹைட்ரிக் தான். இதுலயும் ஒண்ணுதான் இருக்கு. டைஹைட்ரிக் ரெண்டு OH இருக்கு. இதுல 3 OH இருக்கு. டைஹைட்ரிக் இதெல்லாம் காமனான விஷயம். ஈத்தர் நம்ம கடைசியா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம். அடுத்து எஸ் ஆல்கஹால்ஸ். முதல் விஷயம் நாமன்கிளேச்சர். நாமன்கிளேச்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ரைட்? இல்லையா? அட மக்கள் இருக்கீங்களா? வாயத்து வந்து பேசுங்கடா. நாமன்கிளேச்சர் முன்னாடி பார்த்துருக்கோமா? கிளாஸ் ஆரம்பிச்சு நான் ஏன் ஓடிட்டானா ஆன் பண்ணி வச்சுட்டு. டேய் எங்கடா இருக்கீங்க எல்லாரும்? காமன் கிளேச்சர் போன கிளாஸ் பார்த்தோமா? சார் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க சார். ஓ அதையும் ரிவைஸ் பண்ணிடணுமா? ஓகே, இந்த சாட் பாக்ஸ்ல வந்துட்டாங்க. நாட் ரிமெம்பர் சார். ஐயோ மறந்துடுச்சு எல்லாமே. ஓகே, அதையும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். நாமன் கிளேச்சரை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் ஆல்கஹால் எப்படி யூஸ் பண்ண போறோம். ஆல்கஹாலை அவனோட நேமை எப்படி யூஸ் பண்ண போறோம். தே ப்ரொவைடட் லாட் ஆஃப் மாலிகூல்ஸ். அதனால நம்ம வரையணும்னு அவசியம் இல்லை. லெட்ஸ் டாக் அபவுட் தேர் IUPAC நேம். IUPAC நேமை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ரூல் ஃபாலோ பண்ணுவோம். என்ன அப்படின்னா பிரைமரி ப்ரிஃபிக்ஸ், செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் அண்ட் ரூட் வேர்டுங்க கோடு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பிரைமரி அடடா பிரைமரி சஃபிக்ஸ், தென் செகண்டரி சஃபிக்ஸ். இதான் ஆர்டர். இந்த பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா சப்ஸ்டியூஷன். ஓகேவா? இந்த ஆல்கஹால் சில டைம்ல சப்ஸ்டியூஷனா மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்போ இது ஹைட்ராக்சின்னு சொல்லுவோம். ஹைட்ராக்சி. ஆனா இது சாப்டர் அவனோட சாப்டர் அவனோட இடம். அதனால இவன் தான் செகண்டரி சஃபிக்ஸா இருப்பான். ஆல் அப்படிங்கிற அந்த ஓஎல் அப்படிங்கிறதா முடியும். எனிவே அப்ப சப்ஸ்டியூஷன் முதல்ல இருக்கணும். இருந்தா எழுதிக்க வேண்டியதான். இந்த செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது சைக்ளோ. இஃப் தட் பேரண்ட்லிக் சைக்ளிக் வி கேன் யூஸ் இட் சைக்ளோ இந்த இடத்துல.
அடுத்து ரூட் வேர்ட் how many number of carbons present in the parent link. அடுத்து primary suffix what kind of bond, single bond, say double bond, triple bond. If it is single bond we can use in, and if it is double bond in, triple bond ein, that's it. And here alcohol chapter we going to use all for OH ஃபங்க்ஷனல் குரூப். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டேபிளர் காலத்துல ஒரு விஷயம் கொடுத்துருக்கான். என்ன மெத்தனால் விச் மீன் தட் மாலிகுல் கண்டைன் ஒன் கார்பன் அப்புறம் எல்லாமே வேற பாண்டு ஃபார்ம் பண்ண முடியல, எல்லாமே சிங்கிள் பாண்டு ஏஎன், அடுத்து ஆல் விச் மீன் ஓஹெச். அடுத்து ஹியர் வி காட் அ ப்ரோபேன், சி ஹியர் ப்ரோபேன் ஒன் ஆல் which mean three carbons there, one two three carbons there. In the three carbon we have a first position la OH. சார் எப்படி சார் இட் கேன் பி a தேர்ட் பொசிஷன் ரைட், இப்படி சொல்லலாம்ல அப்படின்னா லோவர் ப்ரையாரிட்டி ஷுட் பி யாருக்கு அப்படின்னா தட் ஓஹெச்க்கு ஃபங்க்ஷனல் குரூப், அதனால அவனுக்கு தான் லோவர் ப்ரையாரிட்டி. ஈவன் டபுள் பாண்டு இவங்க எல்லாரை விட ஃபங்க்ஷனல் குரூப் ஓஹெச்க்கு தான் அங்கே ப்ரையாரிட்டி அதிகம். ஹியர் இன் செகண்ட் பொசிஷன். ஸோ நம்பர் இங்க ஆரம்பிக்கிறேன் 1 2 3 பிகாஸ் லாங்கஸ்ட் செயினா அதை நம்ம கவுண்ட் பண்ணணும். அதனால இந்த பக்கம் இருந்து ஆரம்பிச்சாலும் இங்க இருந்து ஆரம்பிச்சாலும் ப்ரோப் ஏன் மீன் ஆல் ஆர் சிங்கிள் பாண்ட் அண்ட் டூ ஆல் செகண்ட் பொசிஷன்ல வி ஹாவ் ஓஹெச். அண்ட் ஹியர் இதை பார்த்தீங்கன்னா பியூட்டு ஏனு ஒன் ஆல் 1 2 3 4 நாலு கார்பன் இருக்கு பியூட்டு, எல்லாமே சிங்கிள் பாண்டு ஏனு ஒன்னாவது பொசிஷன்ல OH இருக்கு ஆல். இங்க பாத்தீங்க 1 2 3 4 1 2 3 4. நம்ம லெஃப்ட் டு ரைட் போனோம்னா செகண்ட் பொசிஷன்ல OH இருக்கு. செகண்ட் பொசிஷன்ல சி 1 2 3 4 செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. அதுவே ரைட் டு லெஃப்ட் போனோம்னா தேர்ட் பொசிஷன். இந்த லோவர் ப்ரையாரிட்டி தான் அங்க எல்லாமே. ஸோ என்ன எழுதிருக்கணும், தட்ஸ் அ கரெக்ட் ஒன். ஸோ ஹியர் பியூட் அண்ட் ஆல் ஆர் சிங்கிள் பாண்ட், ஸோ ஏனு and to all butane to all, that's the name of the molecule. And here we have a next one 1 2 3 or 3 எப்படின்னா எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் செகண்ட் பொசிஷன்ல we have a sorry that's a 3. செகண்ட் பொசிஷன்ல we have a methyl group ரைட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா மக்களே ஏன் சார் ஓஹெச்ல இருந்தாருன்னா ஃபங்க்ஷனல் குரூப், வேற வழியே இல்லை, எப்படி கேட்டாலும் கடைசியில் வந்து முடியறது ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ ஹியர் ரூட் வேர்ட் இஸ் ப்ரொப், இந்த பிரைமரி ப்ரிஃபிக்ஸை முதல்ல எழுதணும். செகண்ட் பொசிஷன்ல 2 மித்தாயில் ப்ரொப் ஆல் ஆர் சிங்கிள் பாண்ட் ஏன் அண்ட் 1 ஆல், தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா 2 மித்தாயில் ப்ரோபேன் 2 ஆல் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம். அதாவது பேரண்ட் லிங்க ஒன்னு 1 2 3ன்னு எடுத்துக்கலாம், இல்ல கீழ இருந்து மேல, இல்ல இந்த சைட்ல இருந்து இப்படி போகலாம், இல்ல இங்க இருந்து இப்படி போகலாம், இல்ல இங்க இருந்து இப்படி போகலாம். எப்படினாலும் 3 கார்பன் ஒரு சப்ஸ்டிடியூஷன் பாருங்க. அதனால 2 மித்தாயில் ப்ரோபேன் 2 ஆல் அப்படின்னு பேர் வந்துருச்சு இங்க. அடுத்து திஸ் மாலிகுல் ஒரே மாலிகுல்ல ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, அதனால 1 2 எத்து போத் ஆர் சிங்கிள் பாண்ட் ஏன் ஈத்தேன் ஒன்னாவது பொசிஷன்ல ரெண்டாவது பொசிஷன்ல OH இருக்கு, ரெண்டும் போத் ஆர் சேம் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஒரே இடத்துல சேர்த்து எழுதலாம் 1 2 டையால் பிகாஸ் வி ஹாவ் 2 இல்லையா. அண்ட் ஹியர் சே லைக்வைஸ் என்ன அப்படின்னா ஈத்தேன் சாரி ப்ரோபேனா எஸ் ப்ரோபேன் 1 2 ட்ரையால். ஸோ இது வந்து நம்ம ஐயூபேக் நேமா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா தம்பி. இப்போ சப்போஸ் they asking காமன் நேம் பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதலாம், காமன் நேம் எப்படி எழுதலாம். காமன் நேம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியூ ஐடியாஸ் வந்து உங்களுக்கு போன கிளாஸ் நான் கொடுத்தேன், பட் அது ஞாபகம் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம திருப்பி ஒரு ஐடியா கொடுப்போம். காமன் நேம்ஸ் இந்த ஃபியூ மாலிகுல்ஸ் தான், எப்பயுமே எந்த ஒரு சாப்டருக்குமே இந்த ஃபியூ மாலிகுல்ஸ் தான். ஹியர் த ஃபர்ஸ்ட் ஒன் n-butyl alcohol, n-butyl alcohol 1 2 3 4 n-butyl alcohol, n-butyl alcohol which mean terminal and linear, அதை வந்து ரெப்ரசென்ட் பண்றது தான் அந்த n அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல this is called isopropyl, that OH attached in the center position. In that center position, if we put our view in the center position, the both and the two side இருக்கல left and right both are similar right. அந்த சிமிலர் தான் என்ன சொல்றேன் ஐசோ. இங்க நான் வெட்டினா ரெண்டு பக்கமும் சேமா இருக்கும். ஐசோ மொத்தம் 3 கார்பன் இருக்கு, அதுல ஐசோன்னு சொல்லும்போது ஐசோ பொசிஷன்ல we have OH. அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஐசோப்ரோபைல், ஐசோ propyl yl, which means this is common name we use butyl pentyl methyl yl alcohol. Okay, the next one, if that molecule look like this, CH3 C CH3 H and here CH2 OH. இந்த இடத்துல கட் பண்ணுங்க, இப்படி கட் பண்ணுங்க. இப்படி கட் பண்ணீங்கன்னா இந்த OH இருக்க கார்பன்ல இருந்து கட் பண்ணோம்னா ரெண்டு பக்கம் நம்ம சிமிலரா தெரியும்.
இங்கேயும் சிம்மெட்ரிக்கலா இருக்கும். ஹியர் ஆல்சோ we're going to use iso butyl alcohol. Isobutyl alcohol. அப்போ சார் வாட் இஸ் த நேம் ஃபார் திஸ் ஒன் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, திஸ் இஸ் ஆக்சுவலி நம்ம அந்த நடு கார்பன்ல தான் இருக்கான், ஆனா சிம்மட்ரியா இருக்குங்கிறது கட் பண்ணி பாருங்களேன். ஒரே மாதிரி இருக்கா ரெண்டு பக்கமும் அப்படின்னா கிடையாது. அப்ப கிடையாத பட்சத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா, இது நம்ம சிம்பிளா வந்து செகண்டரி அப்படிங்கிற ஏன்னா செகண்டரி கார்பன்ல தானே இருக்கு. ஸோ திஸ் இஸ் செகண்டரி பியூட்டைல் லூஸ் கனெக்ஷன் ஆல்கஹால். ஓகே, செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். இன்னும் இது எல்லாமே காமன் நேம் யூஸ் பண்ணிக்கோங்க. OH பதிலாக சிஎல் போட்டோம்னு வச்சுக்கோங்க. என் பியூட்டைல் குளோரைடு, ஐசோப்ரோபைல் குளோரைடு, சிஎல் போட்டிருந்தா ஐசோ பியூட்டைல் குளோரைடு. வாட்ஸ் கோயிங் ஆன். ஓகே, அதே மாதிரி செகண்டரி பியூட்டைல் குளோரைடு அப்படின்னு எல்லாமே மாறிடும். அப்போ இதுக்கு தக்கன அந்த இந்த 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 என்ன சொல்றது, இந்த ஐடியாலஜியை மாலிகுல் மாறும்போது நம்ம இடத்துக்கு தக்கன மாறிக்கும். ஸோ கண்டு கண்டு இங்க நீங்க கத்துக்க வேண்டியது வெறும் லாஜிக் அண்ட் ஐடியாலஜி. இப்போ அடுத்த மாலிகுல் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா CH3. நோட் பண்ணிக்கோ, சமத்தா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மறந்துருக்கும். அதாவது எப்படின்னா இது படிக்க வேணாம், சும்மா நோட் பண்ணிட்டு தூக்கி போட்டுருங்க. சீரியஸா சொல்றேன், ஏன்னா ஆல்ரெடி எழுதுனது இருக்கும். இது எழுதும்போது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகும். ரைட், திஸ் இஸ் இது இங்க என்ன சொல்லலாம், டோட்டலி வி ஹேவ் 4 கார்பன்ஸ் அண்ட் த OH அட்டாச்டு, especially the particular கார்பன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெர்ஷரி பொசிஷன். ஸோ டெர்ட் டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். வேற என்ன சார் இருக்கு? பிரைமரி முடிஞ்சிருச்சு, என்னன்னு சொல்லியாச்சு. அடுத்து வந்து இந்த இடத்துல பிரைமரின்னு சொல்ல முடியாது, டெர்மினல் லீனியர் மாலிகுல். ஐசோங்கிறது நடுவில் இருக்குன்னு சொல்லியாச்சு, செகண்டரி நடுவில் இருக்குன்னு சொல்லியாச்சு, டெர்சரி நடுவில், ஆனா அந்த டெர்சரி பொசிஷன்ல இருக்கு. இப்ப இதை வந்து ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, என் அப்படிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணும்போதும் நியோ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே பிரைமரியில தான் இருக்கும். இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவான் கொஸ்டின்ல. இங்க பாருங்க, CH3 and here CH3, here also CH3, here CH2, and here we attached one OH. See, this is also primary alcohol, and here we discussed already that N-butyl alcohol also primary alcohol. Both are primary alcohol. அப்போ both are same நேம் காமனா இல்ல கிடையாது. தட்ஸ் a linear molecule, terminal attach ஆயிருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் we have a neo carbon, but we can't attach in neo because that already 4 valence is done. So this one is neo, total number of carbon pent, neopentyl alcohol. That's it. இது காமன் நேம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கைண்ட்லி நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒன்ஸ் டக்குன்னு எழுதுங்க. அடுத்து போயிடலாமா? இல்ல ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சு தான் சம்பவம் பண்ண போறேன். யாரும் நவராதீங்க, அப்படியே இருங்க. எப்படி இருக்காது, இது ஒரு குழந்தை சொல்லி கொடுத்தாங்க. இந்த எஃப்என் அழுத்தி பாட், அதான் நினைக்கிறேன். எஸ், நான் படிச்சிட்டேன். வெரி குட். ஐயோ முகம் இப்படி இருக்கே. சரி பரவாயில்ல. நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. சீக்கிரம் சிலபஸை முடிக்கிறோம், ரிவிஷன் தட்டுறோம். தக்காளி இது வரைக்கும் வாங்காத மார்க்கை வாங்குறோம். நம்ம டார்கெட்டு ஃபைனல் எக்ஸாம். இடையில இருக்க எக்ஸாம்லாம் பார்த்துக்கலாம், படிக்காமலாம் இருக்க போறோம், எல்லாம் படிப்போம். ஃபைனல் எக்ஸாம்ல வெறுத்தனமான மார்க் வாங்குறோம் அந்த வருஷம். சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சாச்சா? போமா, ஷல்வி? சார். எஸ். எஸ் எது சார். டவுட் இருந்தா கேட்கலாம், எது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இருந்தா கேட்கலாம், டவுட் இருந்தால் கேட்கலாம், கேட்கலாம் கேட்கலாம். கையோட விட்டு அதாவது ஒழுங்கா படிங்க. இதுவே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் என்ன சீரியஸா நீங்க ஸ்கூல் முடிக்கும் போதே இது பண்ணலாம். ஈவன் ஜெய் நம்ம டைம்ல அடிப்போம்ல, அத்த டைம்லயே வந்து எழுதும், ஸ்கூல் டைம்ல எழுதும்னு நினைக்கிறேன். அதனால கரண்ட்லி நம்ம ரிசல்ட் என்ன, ஜெயில நம்ம இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரிய வந்துடும். அடுத்த ஜெயிக்குள்ள நம்ம ரெடி ஆகிக்கலாம். அதனால ஒழுங்கா என்சிஆர்டி படிங்க. அப்பப்போ கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணுங்க. கரண்ட் இயர்ல நம்ம நிறைய இந்த வருஷம் பண்ண போறோம் இல்ல பண்றோம், பார்த்துக்கோம். ரைட்,
அடுத்த விஷயம் ஹியர் we going to talk about some phenol molecules. phenol பொறுத்த வரைக்கும் இந்த பென்சின்ல ஒரு OH மாலிகுல் அட்டாச் இருக்கிறதா phenolனு சொல்லுவோம். அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு காமன் நேம் ஐயூபேக் நேம் பார்க்கும்போது இந்த phenol act as a parent link, அப்படியே இது டோட்டலா பேரண்டா மாறிடுவோம். அப்போ மித்தைல் will be the substitution. அப்போ 2 methyl phenol 3 methyl phenol 4 methyl phenol இது ஓகே ஃபைன். ஆனா ஒரு CH3யும் ஒரு OH இருக்கும்போது இன்னொரு நியூ டேர்ம் ஒரு நேம் இருக்கு, என்ன? தட்ஸ் கால்டு கிரசால். இப்ப பக்கத்து பக்கத்துல இருந்தா ஆர்த்தோ கிரசால், ஒன்னு விட்டு இருந்தா மெட்டா கிரசால், ரெண்டு விட்டு தள்ளி இருந்தா பாரா கிரசால். தட்ஸ் இட். கிரசால் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் அப்படின்னா இப்ப அடுத்த வர போற மாலிகுல் இதை கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். எப்படி தெரியுமா? டன் 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 டன். இல்ல ரெண்டுமே உகச்சா இருக்கும், ரெண்டுமே உகச்சா இருக்கும். ஹியர் த காமன் நேம் ஆஃப் திஸ் மாலிகுல் ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கிறது கேட்டகால். என்னத்த கேட்டகால்? ஏதோ கேட்டகால். அடுத்து ஹியர் வி ஹாவ் அ ரெசாசினால். கல்லு மாதிரி இருக்கும் இதெல்லாம், குட்டி குட்டியா அந்த சின்ன இதா ஐ மீன் சின்ன சின்ன டபால போட வச்சிருக்கேன் லேப்ல. அண்ட் திஸ் ஒன் இஸ் குயினால். த நேம் இஸ் குயினால், ஹைட்ரோகுயினோன் ஆர் குயினால் வாட் எவர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பென்சின் 1,2 டயால். இது வந்து நம்ம ஐயூ பேக். பென்சின் 1,3 டயால், பென்சின் 1,4 டயால். காமன் நேம் ஈத்தர். நம்ம கடைசியா சேர்த்து வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஈத்தரை பொறுத்த வரைக்கும். ஸோ கோ ஃபார் நெக்ஸ்ட் திங். இதுல அந்த ஐயூ பேக் நேம் மட்டும் கொஞ்சம் கவனிச்சு. ஹியர் இவ்வளோ பெரிய கார்பன் இருக்கு, 1 2 3 4 5. ஆனா அங்க வாங்க, ஓகே பென்ட் தான் எடுத்திருக்கானா 5. அடுத்து பொசிஷன் ஓஹெச்சுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன், அடுத்து வந்து 2,3, அடுத்து வந்து 4. ஓகே டைரக்டாவே எழுதிட்டான். ஈத்தர் அதை விட்டுருங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஓகே 2 மெத்தில் இருக்கு, ஃபீனால் இருக்கு, அதை அப்படியே கொடுத்துருக்கான் ஃபைன். இதுல தான் விஷயமே இருக்கு. இப்போ இதுக்கு நேம் எப்படி கொடுக்கலாம்? அந்த ஃபர்ஸ்ட் மாலிகுல் அவன் பாத்தியா ஈஸியான மாலிகுல முடிச்சுட்டு நம்ம தலையில கட்டிட்டான் அதை. ஹியர் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் OH இருக்கறனால நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 4 5 இப்படியும் கொண்டு போகலாம், 5 வரை கொண்டு போகலாம். அது இங்க வந்தீங்கன்னா 2 3 4 தான் வருது, 4 தான் வருது. ஆனா இந்த பக்கம் ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, இந்த பக்கம் ஒரு 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 சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, அப்புறம் இந்த இதுல ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. அப்போ நிறைய சப்ஸ்டிடியூஷன் இருக்கனால இந்த ஷார்ட்டஸ்டா இருந்தாலும் திஸ் இஸ் மோர் ஃபேவர் பேரண்ட் லிங்கா நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் சரி உங்களுக்கு அதே சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும். எது லாங்கஸ்ட் செயினா இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கூட பிரச்சனை இல்லைன்னு பாருங்களேன். அது பட் அப்படியே ட்ரெயின் மாதிரி போயிடுச்சு ஃபைன். ஓகே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்னா இவன் சப்ஸ்டிடியூஷன், இவன் தான் பேரண்ட் லிங்க். அப்போ நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் OH இருக்கிறது, ஆனா பட் OH மிடில் இருக்கா. அப்போ லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட் தான். ஹியர் 1 2 3 ஷார்ட்டஸ்ட் நம்பர்ல வந்துட்டான் OH. அப்போ அதை எடுத்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா 1 2 3 4th தான் வரான். ஈவன் இங்க டபுள் பாண்ட் வேற இருக்கு. ஸோ நம்பரிங் திஸ் ஒன் இஸ் கரெக்ட் வே. அண்ட் ஹியர் 1 2 3 4 ஆர் 4 எப்படி வேணாலும் கொண்டு போகலாம், தப்பே இல்லை. ஸோ பேரண்ட் லிங்க் சப்ஸ்டிடியூஷன் 2 இருக்கு, 2 சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. புரோமோ அல்பாபெட்டிக்கலி ஃபர்ஸ்ட், தென் மெத்தில், அதுக்கப்புறமா ரூட் வேர்ட், தென் டபுள் பாண்ட் இருக்கு செகண்ட் பொசிஷன்ல, தென் ஃபைனலி 1 ஆல் அப்படின்னு நேம் முடிக்கிறோம். எனிவே இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். எப்படி ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஸ்ட்ரக்சர் பார்க்கறது அப்படின்னா சிம்பிள். கெமிக்கல் பாண்டிங்ல 11th படிச்சது சார், ஞாபகம் இல்ல, பரவாயில்ல கவனி. வி ஹாவ் அ வாட்டர், வாட்டர். இந்த வாட்டரை பொறுத்த வரைக்கும் இதோட ஜாமெட்ரி எப்படி இருக்கும்னா நம்ம வீடியோ கூட இருக்கு, டைம் இருந்தா போய் பாருங்க. இந்த இடத்துல 2 லோன் பேர் இருக்கும். sp3 hybridization with 2 lone pairs. சரியா? ஹியர் இந்த பாண்ட் ஆங்கிள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கும்? ஒரு 109 பக்கம் இருக்கணும். எப்பனா whenever we reach sp3 hybridization அவ்வளவுதான் இருக்கணும். பட் இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 104.5 தான் இருக்கு, 104.5 இருக்கு, 104.5. இப்போ ஏன் அப்படின்னா 2 லோன் பேர் இருக்கு, 2 லோன் பேரோட ரிப்பல்ஷனால வேற வழி இல்லாம இந்த பாண்ட் அப்படியே குறுகி இந்த பாண்ட் ஆங்கிள் ரொம்ப ஷார்ட்டா மாறிடுது. இப்போ அதுவே ஒரு பக்கம் வண்டாடா சிங்கா குட்டி யார் அப்படின்னா ஒரு மித்தால் குரூப், பல்கியர் குரூப். அப்ப இந்த மித்தால் குரூப் மேக் அ ரிப்பல்ஷன், ஒரு ஸ்டெரிக் இன்ட்ரன்ஸை கிரியேட் பண்ணுவோம். ஏய் தள்ளி போப்பா ஏய் அப்படின்ட்டு அந்த ஒரு ஸ்டெரிக் இன்ட்ரன்ஸை கிரியேட் பண்றதுனால என்ன என்ன ஆகும்னா அந்த இடத்துல கொஞ்சம் ரிப்பல்ஷனால ஆங்கிள் பெருசாயிடும். அந்த ஆங்கிள் கிட்டத்தட்ட எம்பிட்டு வருது அப்படின்னா 108.9 கிட்ட வந்துருது. யாரு? அந்த ஒரு CH3யோட ரிப்பல்ஷன். அப்புறம் 2 பேர் இருக்கான் பாருங்க,
நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமா போயிடும் இந்த ரெண்டு பேர் இருக்கிறது. எனிவே இங்க வந்து 108 நமக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும். அதே பென்சீன் வரா ஃபீனால்ல பாத்தீங்க அப்படின்னா, ஃபீனால்ல உங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த பாண்ட் ஆங்கிள் இன்னும் கொஞ்சமா கூடி 109 வந்து ரீச் ஆயிடுது. ரிப்பல்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், பாண்ட் லென்த் பாருங்க. இந்த இடத்துல கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் பாண்ட் லென்த் பாத்தீங்க அப்படின்னா 142 பிகோமீட்டர் கொடுத்துருக்கான். அதுவே இங்கேயும் தான் கார்பன் இருக்கிறான், இங்கேயும் தான் ஆக்சிஜன் இருக்கான். ஆனா 136 தான் கொடுத்துருக்கான். இன்னும் சாரி, இது அநியாயமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியர் த ரீசன் ரெசனன்ஸ். இங்க ரெசனன்ஸ் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால பார்ஷியல் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அது சார் புரியலையே சார் அப்படின்னா உள்ள போய் படிக்கலாம். அதனால பாண்டு ஷார்ட்டரா இருக்கும். சரியா? ஆனா ஈத்தர்ல பாத்தீங்கன்னா அது பிரச்சனை வருது. இதெல்லாம் பாரு, கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருப்பேன். ஏன்னா இதெல்லாம் சிங்கிள் பாண்டாவே இருக்கும். ஆனா இங்க பார்ஷியல் டபுள் பாண்ட் அது கன்வெர்ட் ஆயிடும். டபுள் பாண்டா கன்வெர்ட் ஆயிடும் பிகாஸ் ஆஃப் ரெசனன்ஸ். சோ இதுதான் அங்க பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்து நம்ம நேரா எங்க போறோம் அப்படின்னா, எஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால். கடல் மாதிரி இருக்கும். புக் பேக் கொஸ்டின் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்து வச்சிருப்பான். எஸ்பெஷலி இந்த கன்வர்ஷன். அதாவது இதுல இருந்து இது எப்படி கொண்டு வரணும்னு கேட்டுருவான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இந்த ஒரு ரியேஜன் டபக்குன்னு போட்டா இதுவா மாறிடும். கிடையாது. அவன் இதுல இருந்து இது வரும், இதுல இருந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், எப்படி பண்ணுன்னு கேட்டா இவனை முதல்ல என்ன பண்ணணும்னா வறுக்கணும். வறுத்ததை எடுத்து தனியா வச்சு ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு அதுல வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு அது நல்லா வந்து வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல உப்பு போட்டு தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்திட்டு ஆல்ரெடி வறுத்தவனை கொண்டாந்து அதுல ஊத்தி கொட்டி அதை நல்லா கிண்டணும். எல்லாம் பிடிச்சிக்கும். நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுடணும். மூடி போட்டுட்டு ஓபன் பண்ணும்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா உப்புமா ரெடி. ஸோ அந்த மாதிரி ஒரே இதா முடியாது. மேகினா இப்போ கொட்டி தண்ணி ஊற்றுவோம் முடிஞ்சு போச்சு. அது சாப்பிடக்கூடாது, பட் கொட்டி தண்ணி ஊற்றுவோம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்து கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நீங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு ரியாக்ஷனும் காம்பினேஷனில் இன்வால்வ் ஆகி புதுசாக ஒரு ரியாக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுவான். அதனால இந்த சாப்டர் அடுத்த சாப்டர் மார்க்குக்கான ஒரு தங்க சுரங்கம் சார். ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், கான்செப்டை புரிஞ்சுக்கணும். மெமரி பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டினா கஷ்டம். ஆர்கானிக் கஷ்டம், சத்தியமா ஞாபகம் இருக்காது. ஆனா கான்செப்ட் இதுதான். வாத்தியார் சொன்ன அந்த ஸ்ட்ரீம் லைனை பாரு, அந்த பெல்ட் பார், அந்த செயின் எங்க இருக்குன்னு பாரு. ஓகே, அதை பிடிச்சிட்டோம்னா மூவ் பண்ணலாம் ஸ்மூத்தா. ஹியர் அல்கீன் ஃப்ரம் அல்கீன். ஒரு அல்கீன்ல இருந்து ஹவு டு ப்ரிப்பேர் ஆல்கஹால். சிம்பிள் கான்செப்ட். ஒரு அல்கீன்ல இருந்து ஆல்கஹாலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியர் வி ஹாவ் டபுள் பாண்ட் மாலிகுல். இது சிம்பிளா சொல்லணும்னா வாட்டர் மாலிகுல் ஆட் பண்றோம், அவ்வளவுதான். டபுள் பாண்டு CH2 இப்படி இருக்கா. இதுல என்ன பண்றோம் அப்படின்னா H+ அண்ட் H2 ஆட் பண்றீங்க. இப்போ முதல்ல என்ன ஆகும், H+ வந்து டெஃபிஷியன்ட் நேச்சர். இங்க இருக்க டபுள் பாண்ட் ரிச்சஸ்ட் ஏரியா. அப்போ இந்த பை எலக்ட்ரான் உன தூக்கிடும்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு சிம்மட்ரி ஆகனால எங்க வேணாலும் உட்காரலாம். எங்க வேணாலும் உட்காரலாம். அப்போ இங்க உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேருக்கு சொந்த பாண்ட் டபுள் பாண்ட்ல இருக்க எலக்ட்ரான ஒருத்தன் தூக்கிட்டான். அப்ப இவன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும், டெஃபிஷியன்ட். அப்ப இது யார் சார் பாத்துக்குவா அப்படின்னா, வாட்டர் மாலிகுல் வந்து ஒரே அட்டாக் தான் வந்து அடிப்பான். அடிச்ச உடனே உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா CH3 CH2 இந்த மாதிரி வாட்டர் மாலிகுலாவே தான் இருக்கும். அப்போ அது ஐயோ ஸ்டெபிளைஸ் ஆகணும்னா அங்க இருந்து ஒரு H+ வெளியே போகணும். அதான் இங்க கேம், வேற ஒண்ணுமே கிடையாது. இவன் ஸ்டெபிளைஸ் ஆகும், இங்க இருந்து ஒரு H+ வெளியே போகணும். இப்ப இருக்கானா, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணோம்னா ஒரு புரோட்டானை தூக்கிடுவோம், -H+. இந்த எலக்ட்ரானை கொடுத்துட்டு போய் இவன் ஒரு நல்ல பையமா இருக்கான், வெளியே போயிடுவான். ஓகே, வெளியே போயிட்டான். -H+ வெளியே போயிட்டான். என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா CH3 CH2 OH. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவு அவ்வளவுதான் ஆல்கஹால் கிடைச்சிருச்சு. இப்போ இதுல சூப்பரான விஷயம், இட் ஃபாலோஸ் மார்கோனிக் ஆஃப் ரூல்டா. அப்ப மார்கோனிக் ஆஃப் ரூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்கெட் என்ன தெரியுமா, இந்த கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி பார்ப்பீங்க ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு. இதான் ஆர்டர், கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர். அப்போ இது சிம்மட்ரியா இருந்துச்சு, எங்க ஃபார்ம் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி மாலிகுல்ல நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த மாலிகுல் பாருங்களேன், ரெண்டு பாசிபிலிட்டிஸ் என்ன, இங்க ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும், அடுத்து செகண்டரி பொசிஷன்ல ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும், ரெண்டு கார்போகேட்டையான். இப்போ என்ன பண்ணலாம், எது மோர் ஸ்டேபிள், ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் இவனுக்கு ரொம்ப அதிகம், இவனுக்கு கம்மி. இவனுக்கு ரெண்டு, இந்த வயலுக்கு வந்து 6. அப்ப இவன் தான் மோர் ஃபேவர். அப்ப என்ன ஆயிடும், OH அதே மாதிரி அந்த வாட்டர் மாலிகுல் அட்டாக் பண்ணுவீங்க, H+ வெளியே போகும். நான் டைரக்டாவே போயிடுறேன், அது சைடில் எழுதி வச்சுக்கோங்க. எஸ் இங்கேயும் ப்ராடக்ட் கிடைக்கும். இங்க வந்து உங்களுக்கு ஒரு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். இங்க வந்து அதாவது N ப்ரோபைல் ஆல்கஹால் காமன் நேம். இது வந்து ஐசோ ப்ரோபைல் ஆல்கஹால். எது மேஜர் ப்ராடக்ட்னா இவன் தான் ஒரு 70% ப்ராடக்ட் இருப்பான், இவன் ஒரு 30% இருப்பான். நானா குத்துமைப்பா போடுறேன், ஏன்னா மேஜர் மைனர் தானே. அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம்.
இதுதான் கீழே கொடுத்துருப்பான், உங்களுக்கு மெக்கானிசமா கொடுத்துருப்பான். புரோட்டனேஷன் டீப்ரோட்டனேஷன் எப்போ நடக்குது, நியூக்ளியோஃபிலிக் எப்போ அட்டாக் நடக்குதுன்ட்டு. அடுத்த விஷயம் ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ஃபென்டாஸ்டிக் ரியாக்ஷன். ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் கிட்டத்தட்ட இந்த இந்த B2H6, அதாவது BH3 ட்வைஸ் B2H6 நம்ம புக்ல ரெண்டு இடத்துல தான் இருப்பான். 12th ரெண்டே இடம் தான், 12th 11th சேர்த்தே கூட எடுத்துக்கோங்க. ஒன்னு இது, இன்னொன்று ரிடக்ஷன் ப்ராசஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும். இன்ஆர்கானிக்ல போரின் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு இயர் கொஸ்டின் கேட்டிருந்தான் மெயின்ஸ்ல. போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா கேட்டிருந்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி அன்சிமெட்ரிக்கல் டபுள் பாண்ட் மேல இருந்தது அன்சிமெட்ரிக்கல் தான் மார்கோனிகா. இது அன்சிமெட்ரிக்கல் டபுள் பாண்ட், பட் இட் ஃபாலோஸ் ஆன்டி மார்கோனிகா ஆஃப் ரூல். நம்புலாம் பாரு, முதல்ல எடுத்துக்கிறோம். இது அயனைஸ் ஆகுது, BH2 இங்க ஆட் ஆகிறான், H இங்க ஆட் ஆகிறான். அடுத்ததா ஒரு அல்கின், மொத்தம் 3 ஈக்குவல் இருக்குன்னா அடுத்த அல்கின் இன்னொரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ், இப்போ 2 இருக்கா, ஒன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவன் வந்து அட்டாச் ஆகிறான். இன்னொன்னு எடுக்கிறோம், இன்னொரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்து அட்டாக் ஆகிறான். அடுத்து பெராக்சைடு, வாட்டர், OH, டப்பு 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 டப்புன்னு அட்டாக் நடக்குது. உங்களுக்கு ஆல்கஹால் 3 ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட். இதான் விஷயமே, ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்போசிட் டு மார்கோனிக் ஆஃப் ரூல். ஞாபகம் வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் ஃபிக்ஸட் ரியாக்ஷன், மற்றெல்லாம் கூட ரியாக்டன்ட் மாறும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலிகுல் எப்படி வேணா மாறலாம். ஆறுன்னு கொடுத்துருக்கான்ல, ஆறு அவன் எப்படி வேணாலும் மாற்றுவான். ரமேஷ்னு சொல்லலாம், ராதாகிருஷ்ணன் சொல்லலாம், ரங்கராஜன் சொல்லலாம், ராமராஜன் சொல்லலாம், எப்படி வேணாலும் ஆறு மாறும். ஆனா இங்க உங்களுக்கு ஃபிக்ஸ்டு. இது ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன்ங்கிற பேர் மாறாது. ஏன் அப்படின்னா அவனே மாலிகுல் கொடுத்துட்டான். ஏலே இதுதான், இதாண்டா மாலிகுல், இதாண்டா பேரு, இந்த பேரை நான் மாற்ற மாட்டேன். அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். ஸோ லாஜிக்கை புரிஞ்சிக்கோ, அப்படியே போயிடலாம். தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, இப்படி ஒன்று அப்படி ஒன்று. இப்போ ஹியர் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இது ஒரு ஜென்ரலான ஐடியா. ரிடக்ஷன் ப்ராசஸ்ல நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் பிகம் பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால் இது மாறவே மாறாது. அதுவே ஒரு கீட்டோனை ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் பிகம் வாட் அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹாலா மாறும். ஒரு ஆசிடை ரெடியூஸ் பண்ணாலும், ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் பண்ணாலும் பிரைமரி ஆல்கஹால் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆசிட் ரெடியூஸ் பண்ணாலும் பிரைமரி ஆல்கஹால் தான். அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், மாலிகுல் மேட்டரே கிடையாதுங்க, ரியேஜென்ட் தான். எந்த ரியேஜென்ட் ஸ்ட்ராங்கு, எவன் வீக்கு. இந்த இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இந்த ஆர் குரூப் அப்படியே இருக்கும். CHOவா இருந்தது CH2OH மாறும். அப்போ ஆர் குரூப் என்ன இருக்கோ அதை தூக்கி அப்படியே எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்னவா மாறுது. அந்த ஒரு லாஜிக், அந்த ஒரு ஐடியா மட்டும் இருந்தா போதும். யாரு ஸ்ட்ராங் ரியேஜன், வீக் ரியேஜன், ஆக மொத்தம் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 ரியேஜன் ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கும். அதுக்கு மேலாம் கிடையாது, 5க்குள்ளதான் இருக்கும், 5 6 தான் இருக்கும் டோட்டலாவே. இந்த 5 ஒழுங்கா படிச்சுக்கோ, 5 6 இந்த லித்தியம் அலுமினேட்டடு, சோடியம் போரோடேடு, அந்த B2H6 சொன்ன அது, அது இல்லாம இன்னும் ஒரு 2 3 இருக்கும். அது இல்லாம நேம் வச்சு சில ரியாக்ஷன் இருக்கும், ரிடக்ஷன் ப்ராசஸ். அதை வந்து நம்ம நேம் இருக்கனால நமக்கு பிரச்சனையே கிடையாது, அது ஈஸி. ரைட். இப்போ இந்த இடத்துல ஃபியூ மாலிகுல்ஸ் மட்டும் நம்ம எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருப்பான், அதுல பாத்துக்கலாம். அதனால இப்ப சொன்ன லாஜிக் மட்டும் நோட் பண்ணிக்கோ. ஆல்டிஹைட் டு பிரைமரி ஆல்கஹால், ஆல்டிஹைட் டு செகண்டரி, ஐ மீன் கீட்டோன் டு செகண்டரி ஆல்கஹால். ஆசிடையும் என்ன மாத்தலாம் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹாலா மாத்தலாம். இப்ப இந்த ரியேஜென்ட் பல்லேடியம் ஹைட்ரஜன், அடுத்து சோடியம் போரோ ஹைட்ரேட், இவனுக்கு பேரு சோடியம் போரோ ஹைட்ரேட். அடுத்து கீழே கவனிச்சிங்க அப்படின்னா இந்த லித்தியம் அலுமினேட்டட் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங். அடி நவுத்து நவுத்து நவுத்துவான், விராட் கோலி மாதிரி எந்த பால் போட்டாலும் அடிப்பான். போன வருஷம் வரைக்கும் தோனி சொல்லிட்டு இருந்தேன், ரிட்டையர்ட் ஆயிட்டாப்லையா, அதனால விராட் கோலி சொல்ல எந்த பால் போட்டாலும் அடிப்பான். இப்ப அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா ரெடியூஸ் பண்ணுவான், கண்டிஷன் சப்ளை. இப்போ அதே மாதிரி ஆசிட் என்ன மாத்திரும் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹாலா மாத்திருவார். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரைமரி ஆல்கஹாலா மாத்தும். ஒருவேளை இது காஸ்ட்லி, இது இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்டரிஃபிகேஷன் பண்ணலாம். எஸ்டரா ஆசிடை கன்வெர்ட் பண்ணி ஹைட்ரஜன் போட்டு கேட்டலைஸ் பண்ணோம்னா அதை உடைச்சி அகெயின் ஆல்கஹாலா கொண்டு வந்துடலாம். இங்க பாருங்க, இங்க நான் போட்டது இங்க அப்படியே வந்துருச்சு பாருங்க. அப்போ நம்ம இந்த ஆசிட் மட்டும் நமக்கு ஆல்கஹாலா மாறிடுச்சு. சப்போஸ் அது செலவு அதிகமா இருக்கு அப்படின்னா. ஓகே மக்கள்ஸ், இன்னைக்கு வந்து ஷார்ட் கிளாஸ் முடிச்சுக்கோ, 40 மினிட்ஸ் கிளாஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங். நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்ததுல மீட் பண்ணுவோம். வேக வேகமாக தான் போயிட்டு இருக்கோம், இதே ஸ்பீடு தான். ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, நல்லா கான்ஃபிடென்ட்டா படிங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய், குட் நைட். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you. தேங்க்யூ Thank you, தேங்க்யூ sir. தேங்க்யூ தேங்க்யூப்பா. Thank you, sir. தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா. இல்லை அட்டனன்ஸ் Thank you, போட்டுக்கிறானு, நான் sir. வந்திருக்கேன் அதுன்ட்டு. சரி சரி.